கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழுகிற ஒரு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில மெயினா தேட வேண்டிய ஒரு காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அதை விட்டுட்டு அதோடு கூட அடிஷனலா வருகிறதை தேடி நாள் முழுதும் அலைந்து திரிந்து வேதனையும் மன வருத்தத்தையும் தான் நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு சொல்லும்போது சொல்றாங்க, தேவனை உடைய ராஜ்யத்தையும் அவரை உடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறார். இவைகள் எல்லாம் என்றால் அதற்கு முன்னாக சொல்லப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கு தேவையான ஆகாரமா இருக்கலாம், அல்லது பிரயாணமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், இவைகள் எல்லாம் தேவன் கூட கொடுப்பாராமா. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படிங்கிறதைத்தான் தேவன் விரும்புகிறார். இயேசு கூட இந்த பூமியில வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய ராஜ்யம் எப்பேற்பட்டது, அதுல அவர் எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை போதித்தார். அதுல விசேஷமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரத்துல தேவனுடைய ராஜ்யம் எனப்பட்டது அதிகாலையில தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலை ஆட்களை அமர்த்தும்படியாய் புறப்படுகிற ஒரு காரியத்துக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு உவமையாக ஒரு சில காரியங்களை சொன்னார். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்யும்படி அதிகாலையில சில ஆட்களை தேர்ந்தெடுக்கும்படியாக போகிறார். நின்று கொண்டிருக்கிற சிலரை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, நாங்க வேலைக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நாளைக்கு தேவையான கூலி என்ன என்று அவர்களிடத்துல பேசி, நீங்க திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யுங்கள் அனுப்புகிறார். இப்படி ஒரு மணி நேரத்துக்கு இடையில தெருக்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி உங்களுக்கு தேவையான கூலி கொடுக்கப்படுங்கிறார். ஆனா கடைசியா அந்த நாள் வேலை முடிய போகிறது. ஒருவேளை 5 மணிக்கு வேலை முடிய போகுதுன்னா 4 மணிக்கு ஒரு சில மக்களை சந்திக்கிறார். அழைத்து, நீங்க ஏன் இவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறீங்கன்னா அவங்க தங்களுடைய நிலைமையை சொல்றாங்க. அவர் பரிதாபப்பட்டு, 1 மணி நேரமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க தோட்டத்துல போய் வேலை செய்யுங்க, நியாயமான கூலி உங்களுக்கு கிடைக்குங்கிறார். அதன்படி அவங்க தோட்டத்துக்கு போகிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் நம்மளுடைய மன பாரங்களை அறிந்திருக்கிற மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா உலகத்தை படைத்த தேவன் தான் இருதயத்தை பார்ப்பார். இப்படி வேலையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருவருக்காய் கூலி கொடுக்கிற அந்த நேரம் வந்தபோது கடைசியிலிருந்து கூலி கொடுக்க ஆரம்பித்தாராமா. அதாவது முதல்ல தோட்டத்துக்கு வந்தவனுக்கு எவ்வளவு கூலி பேசப்பட்டதோ, கடைசியா 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் அதே கூலியை கொடுக்கிறார். முதல்ல வேலைக்கு அமர்த்தப்பட்ட மனுஷன் தனக்கு நிறைய கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு பேசினபடியே கூலியை கொடுத்தார். அவன் மன வருத்தத்தோடு வேதனையோடு அந்த கூலியை வாங்கிட்டு போயிட்டு ஒரு வார்த்தை கேட்கிறான், நாங்க பகலின் உஷ்ணத்தையும் வெயிலின் கஷ்டத்தையும் அனுபவித்தோம். ஆனா அந்த 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்க பகலின் உஷ்ணத்தையும் பார்க்கல, வெயிலின் கஷ்டத்தையும் பார்க்கல, அவங்களோடு என்ன ஒப்பிட்டு அவங்களோட என்ன சமமா பார்த்து விட்டீர்களே என்று முறுமுறுத்தாங்களாமா. அப்புறம் அந்த எஜமானன் மன வருத்தப்பட்டு, என்னுடைய பணத்தை நான் கொடுப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லையா, அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, என்னுடையதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தயாளனாய் இருக்கும்போது நீங்கள் வன்கணனாய் இருக்கலாமா என்று கேட்டு வருத்தத்தோடு அனுப்புனாராமா. பாருங்க, அதிக நேரம் தோட்டத்துல வேலை பார்த்தவன் அந்த எஜமானனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமா வாழல, அந்த எஜமானனை போல மாறல. பாருங்களேன், அதுதான் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்க. நம்ம எவ்வளவு நாள் சபைக்கு போனோம், எவ்வளவு ஊழியம் செய்தோம், எவ்வளவு ஆண்டவரை பத்தி சொன்னோம் அப்படிங்கிறத விட, இந்த உலகத்துல வந்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்த இயேசுவை போல நாம் எவ்வளவு மாறி இருக்கிறோம் என்கிறதை பொறுத்துத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப தேவனுடைய ராஜ்யங்கிறது அதுதான். நான் சபைக்கு வந்திருக்கலாம், என் இருதயம் தேவனுக்கு பிரியமானதை செய்யுமானா,
தேவன் பிரியப்பட்டு யாருக்கு எதை கொடுக்கிறாரோ மனமுகந்து நானும் சேர்ந்து அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னா அங்கதாங்க தேவன் பிரியப்படுகிறார். அதுல நம்ம கவனம் செலுத்தணும். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பலவிதமான கோபத்துல இருந்திருக்கலாம், பகையோடு இருந்திருக்கலாம், பிரிவினையோடு கூட இருந்திருக்கலாம், ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம சபைக்கு வந்ததுக்கு அப்புறம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இயேசுவை போல வாழாம பழைய மனுஷனை போல பகையோடு கசப்போடு இருந்தோம்னா கட்டாயம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்கள் அல்ல, நாம நம்ம ராஜ்யம் அல்லது உலக ராஜ்யம் பிசாசின் ராஜ்யத்துக்குரியவங்களா இருப்போம். அப்படி இல்லாம பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துச்சுன்னா அது இயேசுக்குள்ள இருந்த சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வரும். இப்ப இந்த நாள்ல முதல்ல அதைத்தான் ஆண்டவர் தேட சொல்றார். இரண்டாவது அவருடைய நீதியை தேட சொல்றார். சில நேரம் நான் என்ன செஞ்சேன், நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்போம். பேதுரு கூட அதைத்தான் சொல்லிட்டு இருந்தார். ஆண்டவரே, நான் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தேன், எனக்கு என்ன தருவீர்? அவருடைய நீதி அதுதான். ஆனா பாருங்க, ஒரு நாள் இதே பேதுரு இயேசுவையே விட்டுட்டு ஓடிட்டார். ஆனா இயேசு திரும்ப அவரை தேடி வந்து மறுதளித்த பேதுருவுக்கு அன்பு கூர்ந்து மறுபடியும் இழந்து போன ஊழியத்தை கொடுத்து அவரை பயன்படுத்தினார். இப்ப நம்மளுடைய தான தர்மங்களோ அல்லது நம்மளுடைய பிறப்போ நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய என்ன நற்கிரியைகளோ நம்மளை நீதிமானாக்கல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை சகல பாவத்திலும் இருந்து விடுதலையாக்கி நீதிமான் ஆக்கியிருக்கு. அப்ப நம்மளையே அவர் நீதிமான் ஆக்கி இருப்பார்னா, மறுதளித்து போன பேதுருவே திரும்ப சந்தித்து ஊழியத்தை கொடுத்திருப்பாருன்னா, ஒருவேளை நம்மளிடத்துல பாவியாய் சில பேர் வரலாம், அறியாமையில சிக்கப்பட்டு வரலாம். இயேசு நம்மளை மன்னித்தது போல அவங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். அதைத்தான் தேவனுடைய நீதின்னு வேதம் சொல்லுது. இப்படி இந்த நாளிலும் கூட தேவனுடைய நீதியை விரும்புங்க, தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புங்க. இவைகளை எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, ஒரு மீன் கூட இல்லாமல் இருந்தே பேதுருவுக்கு அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல அந்த தேசத்துல கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ததுனால நிலம் புலங்களை உடையவர்கள்லாம் வித்து கொண்டு வந்து அதனுடைய பணத்தை பேதுருடைய காலில் வச்சாங்களாமா. பணத்தை தேடி ஓடி இருந்தா பணம் கிடைச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க. வசதியை தேடி போயிருந்தா வசதி கிடைச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்ததுனால இவ்வளவு நன்மைகளை பெற்றாங்க. இந்த நாட்களிலோ அதே இருதயத்தோடு நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுங்க. கட்டாய நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இப்படி தர இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you.